ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பொக்கிமான் பிளாட்டினம் டுயரன் சேலஞ்ச் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்குறேன், ஓகேங்களா மக்களே? நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் சீட் யூஸ் பண்ணி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் இந்த சீட்டை நிஜமாவே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சீட்ஸ் பகுதிக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல ஆல் ஐட்டம் ஷீட் அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே, இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் பேக்கில் எல்லா ஐட்டமும் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆன் பண்ணுற எல்லாத்தையுமே திரும்ப ஆஃப் பண்ணி விட்டுருங்க மக்களே. இல்லைன்னா உங்கள் கேம் வந்து க்ராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதுக்கான கோடு இப்போ எதுவுமே உங்கள் பேக்கில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. இதுக்கான கோடு என்ன தெரியுங்களா? அங்கே 2 சின்ன பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஆருக்கு பக்கத்தில் அந்த செலக்ட் அப்படின்ற பட்டனையும் மேலே போகிற அப் அப்படின்ற பட்டனையும் சேர்த்து ஒரு தடவை அழுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்து உங்கள் பேக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஐட்டமும் வந்திருக்கும் மக்களே, ஓகேங்களா? இந்த சீட் இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீட். இந்த கேமை ரொம்ப வேகமாக முடிக்க யூஸ் ஆகக்கூடிய சீட், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுச்சு என்னோடய பேக்கில். பாருங்கள், போக்கி பால்ஸ், அல்ட்ரா பால்ஸ், மாஸ்டர் பால்ஸ், டிஎம் மூவ்ஸ், ஹெச்எம் மூவ்ஸ், எல்லா மூவ்ஸும் இருக்கு. ஓகே ஓகே மக்களே, எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே, ஓகேங்களா? இதே மாதிரி போக்கிமானில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச், நிறைய ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் வர இருக்குது, ஓகேங்களா? அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு அட்டாக் லேர்ன் பண்ணலாமா? வேணாம் மக்களே, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போவோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஜிம் பேட்டில் இந்த ஒரே வீடியோவில் ஃபினிஷ் பண்ண போகிறோம். 2 ஜிம் பேட்டில். ஓகே, இந்த ஜிம்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே மக்களே, இங்கே வந்தாலே டான் நிற்கிறாங்க. டான் கிட்ட பேசினது உள்ளேருந்து வாட்டர் டைப் ஜிம் லீடர் வராரு, ஓகேங்களா? ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு? ஜிம் லீடரை முடிச்சுட்டு என்னோடய ஜிம்முக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க மக்களே, காபைட்டை கார்ட் சம்பா இன்வால்வ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஓகே, எங்கே இருக்குது ரேர் கேண்டி? ஓ, இங்கே இதில் தான் இருக்கணும் ரேர் கேண்டி எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே, ஓ மேலே இருக்குது மக்களே. ஓகே, கிடச்சிருச்சு. ஒரே ஒரு ரேர் கேண்டி கொடுத்தா இவால்வ் ஆயிடுவான். ஓகே மக்களே, இவால்வ் பண்ணது ஏதோ மூவ் லேர்ன் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, க்ரன்ச் அப்படின்ற ஒரு மூவ் லேர்ன் பண்ணுறான், ஓகேங்களா? ஒரு டாக் டைப் மூவ் நான் அதை எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன், இதுக்காக தேவைப்படும், ஓகேங்களா? ஓகே, இப்போ அங்கே ஜிம் ரிலேட்டர் மீட் பண்ண போயிடலாம். நான் ஒரு விஷயம் பண்ணட்டா, இந்த ஜிம்மில் இருக்கிற இந்த ஜிம் டாஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அதெல்லாம் காரணம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும், ஓகேங்களா? ஓகே மக்களே, நான் முடிச்சதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த பஞ்சிங் பேக் வந்து இப்படி தள்ளி விடுங்க. அதுபோல் இந்த டயரில் மோதினதும் இது மேலே இல்லை, அங்கே ஒரு பஞ்சிங் பேக் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பக்கமே போயிடுங்க. நான் தெரியாமல் தப்பாக வந்துட்டேன். தள்ளி விட்டுருங்க. திரும்ப அதே பஞ்சிங் பேக்கே தள்ளி விடுங்க, ஓகேங்களா? இப்போ நிற்கிற பார்த்தீங்களா? இதே பஞ்சிங் பேக்கை திரும்ப ஒரு தடவை அந்த பக்கம் தள்ளி விடுங்க. இந்த பஞ்சிங் பேக்கை இந்த தடவை இந்த பக்கம் தள்ளி விடுங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பக்கம் கீழே வந்துடுங்க. இப்போ இந்த பஞ்சிங் பேக்கை கீழே இருந்து மேலே, அப்புறம் அந்த பக்கம் போய் அதை இந்த பக்கம் தள்ளி விடுங்க மக்களே, ஓகேங்களா? இப்படி தள்ளி விட்டுருங்க. திரும்ப அதை மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா இந்த ஒரு பஞ்சிங் பேக்கு போகிற வழி உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த பஞ்சிங் பேக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தள்ளி விடணும் மக்களே, ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக தள்ளி விட்டு அதை ஒரு தடவை ரைட்டில் பார்த்த மாதிரி தள்ளி விடணும் கொஞ்சம். ஓகே ஓகே மக்களே, இப்போ இந்த பஞ்சிங் பேக்கை நீங்கள் மேலேருந்து கீழே, அப்புறம் திரும்ப லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்த மாதிரி தள்ளி விடணும் மக்களே, ஓகேங்களா? இப்போ திரும்ப அந்த பக்கம் போகணும். இந்த பஞ்சிங் பேக்கு பின்னாடி ஒரு வழி மறைச்சி வச்சுருப்பாங்க மக்களே, இது நடந்தால் இப்படி வந்துடுங்க. இந்த பஞ்சிங் பேக்கை 2 தடவை தள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி கிடச்சிடும்.
இப்போ இந்த படையத்து மேலே இப்படி ஏறி இப்படி வந்துடுங்க. அப்புறம் இந்த பஞ்சையும் ஒரு 2 தடவை தள்ளி விட்டிங்கன்னா நீங்கள் ஜிம் ரைடர் கிட்ட வந்துடுவீங்க. ஓகே மக்களே, போய் வாங்க பேட்டிலுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, காஜாம் ஒரு க்ரன்ச் ஒன்று யூஸ் பண்ணுவோம் மக்களே. ஓகேங்களா? ஃபைட்டிங் டைப் மேலே ட்ராக் டைப் எப்படி வேறு செய்ய தெரியல. ஓகே, முடிஞ்சு ஒரே அட்டாக்ல லுக்காரியோ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் மக்களே. இன்ஃபர்னேப்பை வச்சு பேட்டில் பண்ணலாம். ஒரு தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணலாம். இந்த தண்டர் பஞ்ச் நீ எப்படா லேர்ன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதையும் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். ஓகே, அடுத்ததாக வந்து மச்சாக் ஒரு ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளேம் த்ரோவர் வந்து உங்கள் பேக்லேயே இருக்கும் மக்களே. நீங்கள் சீட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஎம்மாகவே இருக்கும். நீங்கள் தேடி அதை உங்கள் ஃபயர் டைப் பக்மனுக்கு லேர்ன் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இப்போ நீங்கள் ஃப்ளை அட்டாக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. இப்போ என்னோடய பேக்கில் எல்லா டிஎம்மும் இருக்குது. பட் நான் சில ஜிம் லேடர்ஸை முடித்தா மட்டும்தான் சில டிஎம்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ எங்களை முடித்தா நமக்கு ஃப்ளை போக்கிமான் அட்டாக் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லா அச்சம்ஸும் நீங்கள் எடுத்தாலும் பிகினிங்லேயே அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஜிம் லேடர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த பக்கம் போயிடலாம். ஓகே மக்களே, இப்போ பிசிலேருந்து என்னோடய போக்கிமான் எடுத்து நான் ஃப்ளை அட்டாக் யூஸ் பண்ணி போயிடுறேன். ஓகே, ஹீல் பண்ணியாச்சு. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் லேர்ன் பண்ணணும் மக்களே. எங்கே அந்த அட்டாக் எங்கே ஓகே, இல்லை ரெண்டல்ஸ்லாம் இல்லை. இங்கே இருக்கு அண்டர் போல்ட் பிரிக் பிரேக். இதுதான் மக்களே, பிரிக் பிரேக் இல்லை. இதை இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளேம் த்ரோவர். இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை இதுவுமே இல்லை. எங்கே இந்த ட்ராகன் பல்ஸ் அப்படின்ற ஒரு அட்டாக் இருக்கும் மக்களே, அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேயும் இல்லை. இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ட்ராகன் பல்ஸ் அட்டாக். இதை தான் லேர்ன் பண்ணி ஆகணும். இது இல்லை, இது ஓகேங்களா, லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ட்ராகன் பல்ஸ் அந்த தூக்கி வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ரிப்பல் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் போகிற முன்னாடி. இந்த க்ரீன் ஷாட், எல்லோ ஷாட், ரெட் ஷாட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் இன்ஃபர்னேப்புக்கு தண்டர் பஞ்ச் மூவ் லேர்ன் பண்ண முடியும். வாய் வேறு வளருது மக்களே, நினச்சிக்கோங்க. அதாவது இந்த கேமோட ஐஸ் பஞ்ச், தண்டர் பஞ்ச், ஃபயர் பஞ்ச் மூவை நீங்கள் இந்த ஷாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த பக்கம் போயிடுவோம் நைஸாக. அவ்வளோதான் மக்களே, வந்துட்டோம். ரிப்பிள் ஆஃப் ஆயிடுச்சா? பரவாயில்ல, ரிப்பிள் ஆஃப் ஆனால் என்ன, இது மாதிரி ரிப்பிள் தேவைப்படாது. ஓகே, இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜிம் லேடர் சிட்டிக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ரிப்பிள் தேவைப்படாதுன்னு சொன்னது ஒரு தப்பா, அதுக்குள்ளே ஒரு போக்கிமான். ஓகே, ரன் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க மகளே, இந்த பக்கம் போகலாம். ஓகே, இங்கே பேரி இன்னும் நின்றுட்டுருக்கானா, அப்போ அங்கே ஏதாவது பண்ணணுமா? ஏதோ மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்டர் பஞ்ச் மூவ் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பக்கம் வந்துடுங்க மக்களே. ஓகேங்களா? மாட்டிக்கிட்டேன்னா கரெக்டாக அந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த சேரில் கால் வச்சிங்கன்னா நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. அந்த டார்க்காக இருக்கிற இடத்துல காலை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க மக்களே. ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த பக்கம் வந்துடுவோம். இந்த வீட்டுக்கு வந்துடுங்க. கரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃபர்னேப்பை வந்து டச் பண்ணுங்கள். ஃபயர் பஞ்ச் காட்டுது பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே தண்டர் பஞ்ச் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ தண்டர் பஞ்ச் காட்டலை.
வேக்யூம் வேவ். இப்போ நான் வேக்யூம் வேவ் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணி காட்டுறேன். ஃபயர் ஸ்பின்னுக்கு பதிலாக நான் அதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நிறைய மூவ்ஸ் லேர்ன் பண்ணலாம். இங்கே வேணால் காட்டுறேன் பாருங்கள். ஐசி வெண்ட், தண்டர் பஞ்சுக்கு பாருங்கள் 2 ரெட் ஷாட்டு 6 ப்ளூ ஷாட்னு காட்டுது. இதுதான் உங்களுக்கு தேவை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் ஷாட் அண்ட் ப்ளூ ஷாட். அந்த சின்ன ஒரு பிளேட் மாதிரி, அது டைல்ஸ் மாதிரி, அதுதான் உங்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் ஒரு மூவ் லேர்ன் பண்ணி கொடுப்பாரு. இப்போ கார்சாம்புக்கு ஏதாவது அட்டாக் இருக்கான்னு பார்த்துடலாமா? ஃபியூரி கட்டர்னு ஒரு அட்டாக் தான் இருக்காது, நீங்கள் தேவையில்லை. அது ஒரு பக் டைப் மூவ். ஓகே, இப்போ வாங்க இந்த பக்கம் போயிடலாம். இப்போ அந்த வேக்யூம் வேவ் அட்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அதை ஹார்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி எடுத்துடலாம் மக்களே. ஹார்ட் ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தரேன். ஹார்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி உங்களால் மூவ்ஸை லேர்ன்லாம் பண்ண முடியாது. ஏற்கனவே மறந்து போனீங்க பார்த்தீங்களா ஒரு அட்டாக், இங்கே தான் ஹார்ட் ஸ்கில் யூஸ் பண்ணணும். மறந்து போன அட்டாக்கை மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபயர் ஸ்பின்னை தெரியாமல் வந்து லேர்ன் பண்ணிட்டேன், ஃபர்காட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்களா, ஃப்ளேம் வில், மார்க் பஞ்ச், அதுக்கப்புறமா ஃபயர் ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃபயர் ஸ்பின்னை திரும்ப கூட வச்சுக்கலாம். பட் எனக்கு ஃபயர் ஸ்பின் தேவையில்லை, நான் கேன்சல் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. ஓகே மக்களே, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் டீம் கெலாக்டிக் கூட தான் பேட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கேருந்து இன்னும் பேரிக் போகவே இல்லை. ஹார்ட் ஸ்கெல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹார்ட் ஸ்கெல். ஓகே, இரவு மக்களை திரும்ப அதே சிட்டிக்கே போய் பார்ப்போம். இவன் எதனால் நவரலை, ஏசியும் பார்த்தாச்சு. ஓகே மக்களே, இவன் நவர்ற மாதிரி தெரியலை. இதுக்குள்ளே போகணுமா? இதுக்குள்ளேயும் போகிற மாதிரி எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை மக்களே. ஓகே, வெளியில் வந்துடலாம். இருங்க, போக்கிமான் சென்டர் போயிட்டு ஸ்டார்லி தானே, ஸ்டார் ஏவியாவை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இருக்குது பார்த்தீங்களா, வாங்க யூஸ் பண்ணி பறந்துடலாம். லேர்ன் பண்ணல என்ன அட்டாக்கு. சர்வன் கீழே போயிடலாம். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லா அச்சம் மூவ்ஸும் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஓகே, லேர்ன் பண்ணிடலாம். அட்டாக் நான் ஏற்கனவே டிஃபாக் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபாக் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அது இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது மக்களே, மறக்காம போய் பார்த்துருங்க. ஏன்னா டிஃபாக் அட்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இவங்க கேமை கொண்டு போவாங்க, பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாக். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே டீம் கெலாக்டிக்கும் டானும் இருப்பாங்க, அவங்கள தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, கரெக்டாக தான் வந்திருக்கோம். இப்போ டான் கிட்ட பேசணும். நம்ம பேட்டிலுக்கு கூப்பிடுவாங்க 2 பேரும். ஓகே, எந்த அட்டாக்கை போடலாம்? இன்ஃபர்னேப் எடுத்துடலாம் மக்களே. ஓகே, இன்ஃபர்னேப்புக்கு ஆரம்பத்திலேயே அட்டாக் விழுகுது. ஓகே ஓகே, வேக்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன? ஓகே மக்களே, அட்டாக் வேஸ்ட்டான அட்டாக்கு, தெரியாமல் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு தண்டர் பஞ்சில் முடிஞ்சு போச்சு. ஓகே மக்களே, அகைன் ஒரு தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுவோம். வேக்யூம் வேவ் அட்டாக் ஒன்றும் சரியில்லை, பெஸ்ட்டு. நான் அனிமேல அந்த அட்டாக்கை பார்த்துருக்கேன் மக்களே. அனிமேல அந்த அட்டாக் வேறு மாதிரி இருக்கும். போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் யூஸ் பண்ணுவான், அவனோட பேர் வந்து கூட தெரியல மக்களே. நான் ரியலு யூஸ் பண்ணுவோம். அந்த அட்டாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு லேர்ன் பண்ணால் இங்கே அந்த அட்டாக் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஓகே ஓகே மக்களே, ஓகே ஓகே. இப்போ லூக்கர் வந்திருக்காரு. லூக்கர் எதற்கு வந்திருக்காருன்னு தெரியல. இப்போ அங்கே மேலே தான் போகணும் மக்களே. இந்த வீட்டு மாதிரி இருந்துருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். இங்கே வந்துட்டு ஓகே, இங்கே ஃப்ளை அட்டாக் இருக்குது, நீ இதை எடுத்துக்கோப்பா அப்படின்றாரு.
ஓகே, பேசிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? விட்டால் தான் போய் எடுக்க முடியும். விட்டாரு. ஓகே, இப்போ இந்த ஃப்ளை அட்டாக் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களுக்கு ஃப்ளை அட்டாக் கிடைக்கும். பட் உங்களுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி தான் காட்டும் மக்களே. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க திரும்ப பறந்துடலாமா? ஹீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, ஓகே திரும்ப அந்த சிட்டிக்கு போயிடலாம். இந்த சிட்டிக்கு போனோடனே இப்போ பேரி வந்து பேட்டிலுக்கு வருவா மக்களே. அதனால் ஸ்டார்லி ஃபஸ்ட்டு ஹார்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி அதுக்கு ஃப்ளேம் வீலை கற்றுக் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த வேக்யூம் வேவும் ரொம்பவே மொக்கையாக இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்களா ஃப்ளேம் வீல் ஃபயர்ஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கலாமா? இல்லை வேணாம் மக்களே, நான் ஃப்ளேம் வீலே வச்சுக்கிறேன். எம்பரோட பவர் என்ன? பவர் 40 தான் இருக்குது. இதுக்கு பவர் 60 இருக்குது. நான் ஃப்ளேம் வீலே வச்சுக்கிறேன் மக்களே. வேக்யூம் வேவ் பதில் ஃப்ளேம் வீல். ஓகே, என்னோட ஹார்ட் ஸ்கில் கொடுத்து இந்த மாதிரி தான் மக்களே உங்களால் மறந்து போன மூவ்ஸை தான் லேர்ன் பண்ண முடியும். இவனை தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, பிசியில் ஃபஸ்ட்டு ஸ்டாரேபியாவை போட்டு வந்துடலாம் மக்களே. எதனால் அப்படின்னா 2 பேருமே ஒரு தோற்று போச்சுன்னா நம்ம ஸ்டாரேபியாவை யூஸ் பண்ண வேண்டிய நிலம வந்துடும். அந்த நிலம வரக்கூடாது. ஏன்னா இது வேறு சேலஞ்ச். எந்த வித போக்குமானையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரூலே. ஓகே, வந்துட்டா பார்த்தீங்களா? குடுகுடுன்னு ஓடி வரான் தோற்று போகிறதுக்கு அவ்வளோ வேகமாக. இந்த சீனோலேயே என்னை தோற்கடிக்க ஆள் கிடையாதுடா. நீ ஏன்டா வந்து சீனை போட்டுட்டு இருக்கிற? இருங்க மக்களே, ஒரே ஒரு தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சு ட்ரிம்ப்ளப் ஒரு தண்டர் பஞ்ச். இவனுக்கு இன்னும் முடியலையா? இன்னும் 1 HP இருக்கு. ஓகே, ஒரு க்ளோஸ் காம்பேட் யூஸ் பண்ணுவோம். ஐயோ, க்ளோஸ் காம்பேட் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டோமே. சரி இருக்கட்டும் மக்களே. போனிட்டா அதுக்கு ஒரு தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, HP இருக்குது. ஒரு ஃப்ளேம் த்ரோவர். ஓகே, ரொசாலியா. ஓகே மக்களே, இதுக்கு ஒரு ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, பேட்டில் வின் பண்ணிட்டோம். நான் இந்த ஜிம் சேலஞ்சர்ஸையும் நான் அவங்கக்கிட்ட காட்ட போகிறதில்ல மக்களே. ஓகேங்களா? இந்த ஜிம் லீடர்கிட்ட எப்படி போகணும் அப்படின்ற வழியை மட்டும் தான் காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன், கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் போகணும். இந்த கரெக்டாக இந்த பச்சை கலர் பட்டன் அழுத்துங்க. இப்போ இந்த வழி உங்களுக்கு அன்லாக் ஆகிருக்கும். இப்போ அந்த ப்ளூ கலர் இப்போ இப்படி சுற்றிட்டு வந்துடுங்க. ஓகே மக்களே, இப்போ இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். ஜிம் லீடர்கிட்ட வந்துட்டோம். ஓகே ஓகே மக்களே, ஒரு 3 பக்கமே வச்சுருப்பாரு. ஃபஸ்ட்டு ஒன் கேரடாஸ். இன்ஃபர்னேப்புக்கெலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் தண்டர் பஞ்ச். ஓகே, முடிஞ்சது. இப்போ அடுத்தது குவாக்ஸர் வந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, குவாக்ஸர் தான் வந்திருக்கு. ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? ஓகே உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு கிரவுண்டட் வாட்டர் டைப். எலக்ட்ரிக் டைப் மூவ் வேலை செய்யாது. ஒரு ட்ராகன் பல்ஸ் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சா? ஓகே மக்களே, முடிஞ்சு. ஓகே, ஃப்ராட்ஸில் வந்திருக்கு. இதோட 3வது பக்கமாக ஃப்ராட்ஸில் தான் மக்களே. உங்கள் கார்ச்சாம்புக்கு லெவல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. ஏன்னா அதுக்கு ஐஸ் பேங்க் தெரியும். இப்போ எனக்கு லெவலப் நிறைய இருக்கிறதுனால ஒரு ட்ராகன் பல்ஸையும் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, எத்தனை லெவல் ஆக்சஸ் நமக்கு கொடுக்குறாருன்னு தெரியல. இது பார்க்காம விட்டுட்டானே. சரி விடுங்க மக்களை, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததும் பேரி திரும்ப வந்து பேசுகிறான். பேரி வந்ததும் பின்னாடியே அவரும் வந்துட்டார். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு டீம் கெலாட்டிக் மெம்பரை வந்து துரத்திட்டு போகணும். இங்கே நின்றுட்டு இருப்பாங்க அவங்க 2 பேரும்.
ஓகே, இவர்கிட்ட வந்து பேசுங்க. ஓகே, இப்போ அந்த அவன்ட்டா பார்த்தீங்களா, அவனை ரொம்ப தூரம் துரத்திட்டு போகிற மாதிரி வரும். இருடா வரேன்டா. ஓகே, இவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. இல்லை போகல, அவர்கிட்ட தான் போகிறாரா? நான் முன்னாடி பண்ணினா எப்படா நீ ஓடுவ? என்ன மக்களே, தள்ளி விட்டு ஓட்டான். ஒரு மரியாதை தெரியாத பிள்ளையா இருக்கான். திரும்ப போய் பேசணும். ஓகே, ஒரு போக்கிமான் எனக்கு இது பிடிக்கல. ஓடு, அவ்வளோதான். ஓகே மக்களே, இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா? திரும்பியும் ஓகே, இப்போது மிஸ்டர் லூக்கர் வந்து வந்திருக்காரு ஓகேங்களா? ஓகே ஓகே மக்களே, ஓகே பேசிட்டு போயிட்டார். இப்போ அந்த ஓட்டத்துக்கு நான் போய் பிடிக்கணும். எங்கே இருக்கான் அவன்? ஓகே, அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காரா லூக்கர்? ஐயா, இங்கே என்னையா பண்ணுறீங்க என்கிட்ட பேச வந்துட்டு? சரி, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். இங்கே இருக்கானா? அதை வாங்கலை. ஓகே டே, இப்போ சண்டைக்கு வாடா. திரும்பியும் ஓடும். விட்டா போதுன்னு ஓடினே இருக்கிறான். ஓகே மகளே, ஒரு வழியாக சண்டைக்கு வந்துட்டான். வச்சிருக்கிறது ஒரு போக்கிமானு. இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சீனா? சக்கர் பஞ்ச் இதெல்லாம் என் மேலே வேலை செய்யுமா? இப்போ போயிட்டு வா. அவ்வளோதான் தம்பி, போயிட்டு வா முடிஞ்சு. ஓகே மக்களே, சிந்தியா வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. பேரியும் வந்திருக்கான். மக்களே, ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சிந்தியா நமக்கு ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைடாக் மாதிரியே இருக்கும். சைடாக் விசில் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர் தெரியல. 210 அதாவது 210க்கு போப்பா அப்படின்றாரு. சைடாக் பாயிண்டர்னு நினைக்கிறேன். டக்குன்னு பேர் போயிடுச்சு, படிக்க முடியல. ஓகே மகளே, இருங்க, இந்த போக்கிமான் சென்டர் போயிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம் ஓகேங்களா? இந்த வீடியோ ஏற்கனவே இன்னொரு 10 செகண்ட் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களிடம் சந்திப்பு வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் வாட்ரெக்ஸ் கேமிங் ஜிடி. ஓகேங்களா?